பலவீனமாகி செத்து போவதுக்காக அழைக்கிறேன். உங்களை என்னையும் கொண்டு உன்னதமான இடத்துல உட்கார வைத்திருக்கிறதா அவர் உங்களை ஒருபோதும் விட மாட்டார். ஹல்லேலூயா. நீ எப்பெல்லாம் சோர்ந்து போறியோ அப்பெல்லாம் ஆண்டவர் உன்னை தட்டி தூக்குவாரு. சொல்லுங்க பக்கத்துல, எப்பெல்லாம் நீ சோர்ந்து போறியோ அப்பெல்லாம் ஆண்டவர் உன்னை தட்டி தூக்குவாரு. அவரு உன் மேல வச்சிருக்கிற அந்த உன்னதமான ஸ்தானத்துல உன்னை கொண்டு நிலை நிறுத்துகிற வரைக்கும் உங்களை விடவே மாட்டாரு. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சூழ்ந்து கொண்ட கிருபை, சோர்ந்து போன நேரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை, கிருபையே தேவ கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கவனிங்க, இந்த கிருபை இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, கிருபை மேல இருக்கு, கிருபை மேல இருக்கு. இந்த கிருபை இருக்கிற வரைக்கும் உன்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை எடுக்கலாம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், நல்ல கவனிங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும், நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, உன் சொந்த ஊரையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு, தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வெளியே வா. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றா, நீ பிளான் பண்ணிருக்கலாம். உன்னுடைய பிளான் உன்னுடைய சூழ்நிலை நிமித்தமாய், உன்னுடைய நெருக்கத்தை நிமித்தமாய், நீ நடந்து கொண்டிருக்கிற இந்த உலக பாதை நிமித்தமாய் நீ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கல. இந்த பிளான் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வா. நான் உன்னை தூக்கி கொண்டு உன்னதமான இடத்துல உன்னை உட்கார செய்ய போகிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. உங்களை என்னையோ இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகத்தின் தன்மையிலிருந்து, இந்த உலகத்தின் சொந்த பந்தங்களிலிருந்து, இந்த உலக காரியங்களோடு உழந்து கொண்டிருக்காதபடிக்கு, இந்த உலக காரியங்களோடு உழந்து கொண்டிருக்காதபடிக்கு பிழித்தெடுத்தது எதுக்குங்கன்னா, சும்மா கொண்டு இந்த உலகத்தில் வைக்கிறதுக்காக இல்ல, என்ன உன்னதமான இடத்துல வைக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஆபிரகாம் சொல்றாரு, நீ உனக்கு பிளான் பண்ணாத. என் நினைவுகள் வேற, உன்னுடைய நினைவுகள் வேற. என்னுடைய வழிகள் வேற, உன்னுடைய வழிகள் வேற. என் நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளும் அல்ல. அப்ப கவனிங்க, எப்ப ஆண்டவர் நம்மளை பிழித்து எடுத்தாரோ, எப்ப இந்த உலகத்திலிருந்து வேறுபடுத்தாரோ, அந்த நிமிஷம் முதல் முழுக்க 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 உங்க கிருபைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சிந்தையின்படி அல்ல, என்னுடைய எண்ணங்களின்படி அல்ல, என்னுடைய திட்டத்தின்படி அல்ல, என்னுடைய சுயத்தின்படி அல்ல. ஒரு தேவ பிள்ளை எப்பவும் ஆண்டவரே என்னோட பேசுங்க, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, சொல்லித்தாங்க ஆண்டவரே. கேட்க 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 ஆண்டவர் என்ன செய்யறானா, அவனை தன்னுடைய தோளின் மேல சுமந்து உன்னதமான இடத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கும்படி செய்கிறார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. ஆண்டவர் அழைச்சிட்டாரு. இந்த ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். வந்த உடனே நேர உன்னதத்துல கொண்டு வச்சாரா? இல்ல. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா,
இந்த உலகத்தில் இது பிழைத்தெடுத்து உன்னத தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த ஓட்டத்துல சில நேரங்கள்ல சில சறுக்கல்கள், சில வழுக்கல்கள், சில போராட்டங்கள், சில வீழ்ந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாம் வந்த போதிலும் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, இந்த உலகத்தை பார்க்காத, நீ வானத்தை அண்ணாந்து பார், அந்த உன்னதத்தை அண்ணாந்து பார், அந்த உயரத்தை அண்ணாந்து பார், இந்த உலகத்தை பார்க்காத. அதே 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை ஒரு வாசிங்கள. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றானா, நீ வானத்தை அண்ணாந்து பார். பாருங்க, இந்த உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை சுத்தி 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 பாத்தீங்கன்னா, இந்த உலகம் உங்களை என்ன சொல்லும்னா தோற்று போனவன்னு சொல்லும். இந்த உலகம் உங்களை என்ன சொல்லுனா உன்னால முடியாதுன்னு சொல்லும். நீ இந்த உலகத்தை சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா, உன் சொந்த பந்தம், உன் நண்பர்கள், உன்னை சார்ந்திருக்கவங்க எல்லாருமே நீ தோற்று போனவன், உன்னால ஒண்ணு முடியாது, நீ ஜெயிக்க ஆகாதுன்னு சொல்லும். ஆனா ஒருபோதும் ஆண்டவர் அப்படி சொல்றது இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்தையே சுத்தி சுத்தி பார்க்காத, நீ பார்க்க வேண்டிய இடம் ஒன்னே ஒண்ணுதான், நீ உயரத்துக்குரியவன், நீ உயரத்துக்குரியவன். அதனால நீ வானத்தை அண்ணாந்துப்பா. சும்மா சுத்தி சுத்தி பார்த்தா சோர்ந்து போயிருவீங்க. சுத்தி பார்க்காதீங்க, நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க. நல்ல கவனிங்க, அதுமே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. உபாகம புஸ்தகம் 32:11-12 வாசிக்கலாம். கழுகு தன் கூட்டை கலைத்து, நல்ல கவனிங்க, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் குஞ்சுகள் மேல் அசைவாடு, தன் செட்டைகளை விரித்து, தன் செட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கழுகை சுட்டி காட்டுகிறாரு. என்ன சொல்றா, கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சேட்டைகளை வைத்து சுமந்து கொண்டு போவதை போல நான், வேற தேவர்கள் அல்ல, நான் உங்களை வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் எப்பெல்லாம் சோர்ந்து போறாரோ, எப்பெல்லாம் விழுந்து போயிருவேன் போல நினைச்சாரோ, எப்பெல்லாம் தள்ளாடினாரோ, எப்பெல்லாம் தவண்டு போனாரோ, அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த ஆபிரகாமை சேட்டைகளை வைத்து சுமக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. கழுகு சேட்டைகளை வச்சு சுமக்கிறது சும்மா ஒண்ணும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் சேட்டையில வச்சு சும்மா ஒண்ணும் இல்லை. நீங்க சும்மா ஒரு கூடாரத்துக்குள்ள, நான் கூடாரத்துக்குள்ளதான் இருப்பேன், நான் குடிசைக்குள்ளதான் இருப்பேன், நான் இருக்கிற ஸ்தானத்துல தான் இருப்பேன், நான் நினைச்சு கொண்டிருக்கிறதே தான் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னா ஒருபோதும் கர்த்தர் உங்களை சுமக்க முடியாது. நீங்க என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு விட்டு கொடுக்க கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை செய்யட்டும் சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க கர்த்தர் உங்களை தம்முடைய சேட்டை நிழலிலே, தம்முடைய சேட்டைக்குள்ளே வைத்து அவர் சுமந்து உங்களை உன்னதமான இடத்திலே கொண்டு நிலைநிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த கழுகு கூட்டை எப்படி தெரியுமா கட்டுமா? கண்மலையின் சிகரத்திலே கொண்டு கூட்டை கட்டுமா. கண்மலையின் சிகரத்தில் மற்ற பறவைகளை போல ஒருபோதும் மரத்து மேல, குடில்கள் மேல, குடிசைகள் மேல, வீட்டு மேல இந்த கழுகு கூடு கட்டாது. கழுகுடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே உன்னதமான எண்ணம். கழுகு எப்பொழுதுமே எப்படி பார்க்கணும், நான் எங்க இருப்பேன்னா உன்னதத்தில் சிகரத்தில் தான் நான் இருப்பேன்னு கழுகு சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, நான் இந்த மண்ணில் இருக்க வேண்டியவன்ல, இந்த உலகத்தில் இருக்க வேண்டியவன்ல, நான் உன்னதமான இடத்துல போய் இருக்க வேண்டியவனா. அதனால உங்க சிந்தனைகளை எப்பொழுது என்ன செய்யணும்னா, நான் உன்னதத்துக்குரியவன், நான் மேன்மைக்குரியவன், அற்புதத்துக்குரியவன், அதிசயமானவன். கவனிங்க, இந்த கழுகு தன்னுடைய கூட்டை எப்படி கட்டுமானா, கண்மலை சிகரத்தில் கட்டுமா. அது எப்படி கட்டுமா,
முதல்ல கழுகு எடுத்துட்டு வர்றது அத்தனையும் முட்களை எடுத்துட்டு வருமா. நல்ல முட்களை கொண்டு வந்து அந்த கண்மலை சிகரத்துல கூடை கட்டுமா. இந்த முட்களுக்கு பின்னாடி, இந்த முட்களை வைத்த பின்னாடி கம்புகளை கொண்டு வருமா. முதலாவது முட்கள், அடுத்த கம்புகள் அடுக்குமா. இந்த கம்புகளுக்கு மேல என்ன செய்யுமானா மூலிகைகளை கொண்டு வருமா. அதான் பாருங்க, இந்த கர்டன் கூடுன்னு சொல்லி தேடி அலைகிற மந்திரவாதிகள் நிறைய உண்டு. கர்டன் கூடு கிடைச்சிருச்சுன்னா அதுல இருக்கிற மூலிகைகளை கொண்டு எப்படிப்பட்ட மருத்துவத்தை வேணாலும் செய்யலாம், எப்படிப்பட்ட வியாதிகளை வேணாலும் குணமாக்கலாம். அவ்வளவு எங்கும் கிடைக்காத சிகரமான அமிஷன் காட்டுக்குள்ளால இருக்கிற மூலிகைகளை கொண்டு வந்துதான் இந்த கழுகு நிச்சயமா தன்னுடைய கூட்டுக்குள்ளால வைக்குமா. அதோடு விடாது, அதுக்கு மேல நாலாவது அடுக்கு வெட்டு எப்படி அமைக்குமான்னா உன்னதமான பஞ்சு. இந்த பஞ்சு அது எப்படி சேகரிக்குமான்னா இது எப்பொழுதுமே ஒரு லெவலுக்கு மேல பறக்கிற ஆற்றல் பெற்றது. நல்ல கவனிங்க, இந்த பஞ்சுல கட்டித்தன்மை உள்ள பஞ்சு எதுவுமே ஒரு லெவலுக்கு மேல போய்விடாது. ரொம்ப லெஸ்ஸான பஞ்சு, ரொம்ப லெகுமான பஞ்சு, கணத்தில் மிகவும் துல்லியமாய் கணம் குறைந்த இந்த பஞ்சுகள் இந்த மேகமூட்டத்தை நோக்கி பறந்து போகுதில்ல, இதை இந்த கழுகு சேகரிக்குமா. அப்படியே பறந்து 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 இந்த கழுகு சேகரிக்கிறது. இந்த உலகத்துல எந்த பறவையோ, எந்த மனுஷனோ, எந்த சக்தியை சேகரிக்க முடியாத இந்த பஞ்சுகளை கழுகு சேகரிக்குது. சேகரித்து கொண்டு வந்து கூட்டுல வைக்குது. நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் இருக்கிற இடம் தான் சுகமா இருக்குது ஆண்டவரே, நான் இருக்கிற இடம் தான் நல்லா கம்ஃபர்டபுல்லா இருக்குது, நான் இருக்கிறது நல்லாதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல உன்னை வைக்கிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளல, நீ இருக்கிற இடத்துல உன்னை வைக்கிறதுக்காக நான் அடக்காக்கல, நீ இருக்கிற இடத்துல உன்னை வைக்கிறதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கல. உன்னை நான் என்ன செய்ய போறேன்னா உன்னதத்துக்கு மேல கொண்டு போக போறேன். அதுக்காக உனக்கு சில பிராக்டிஸ் கொடுக்க போறேன்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில பிராக்டிஸ் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த பிராக்டிஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? நல்ல சுகமா இருக்குது இல்ல கழுகு, குஞ்சு கழுகுகள் நல்ல சுகமா இருக்குது இல்ல. தகப்பன் கழுகு என்ன செய்யுமானா பாருங்க, இந்த கூட்டை பிரிக்க ஆரம்பிக்குமா. கொஞ்சம் கொஞ்சமா கூட்டை பிரிக்குமா. மேல இருக்கிற பஞ்சு அவ்வளத்தை எடுத்து போட்ட உடனே இந்த குஞ்சு கழுகுக்கெல்லாம் இது என்னடா இவ்வளவு நாள் பஞ்சு மெத்தையில இருந்து இப்ப எப்படி இருக்குது, ஒரு ஹார்டா இருக்குது அப்படின்னு சொல்லி உடம்ப போட்டு அலட்டிக்கிட்டே இருக்குமா. அடுத்தது இன்னும் கொஞ்சம் போன உடனே இந்த தகப்பன் கழுகு என்ன செய்யுமானா அந்த இலைகளை எல்லாம், அந்த மூலிகை இலைகளை எல்லாம் கலைக்குமா. கலைச்சா இப்ப என்னன்னா இவ்வளவு நாள் நல்ல சுகமா கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு, இப்ப அங்கங்க குத்துப்படுது. இப்ப இருக்குது எதுக்கு மேல இருக்குது, கம்பு துண்டுகளுக்கு மேல இருக்குது. இப்ப அங்கங்க குத்துது. என்ன எப்பா அம்மா அழகா பார்த்து பார்த்து இந்த கூடை கட்டினால இது கலைச்சிட்டு இருக்கியே, என்ன வலிக்கும். சில நேரத்துல நீங்க இருக்கிற ஸ்தானத்துல உங்களை கொஞ்சம் கலைக்கும் போது வலிக்கும். ஆனா உங்களை கீழே உட்கார செய்யறதுக்காக ஆண்டவர் கலைக்கல, உங்களை உன்னதத்துல கொண்டு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு நிலை நிறுத்துவதற்காக நீங்க இருக்கிற ஸ்தானத்தை ஆண்டவர் கலைத்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில மட்டும் ஏன் ஆண்டவர் இந்த போராட்டம், இந்த பிரச்சனை எனக்கு அங்கங்க குத்துது, அங்கங்க கொடையுதுன்னு சொன்னா ஆண்டவர் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. உன்னை சும்மா விடவே மாட்டாரு. பாருங்க, இப்ப கழுகு என்ன செய்யுமா, கம்பு குச்சி எல்லாம் தூக்கி தூர போடுமா. ஒரு விஷயம் தெரியுமா, கழுகு என மட்டும்தான் ஒரு வாட்டி கட்டின தன்னுடைய கூட்டுல மறுவாட்டி போய் இலை பாருகிறதே கிடையாது. அநேக பறவைகள் தான் கட்டின கூட்டை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிடுது. ஆனா கழுகு என்ன செய்யாது, ஒருபோதும் தான் கட்டின கூட்டை கலைத்து விடும், மறுபடியும் அங்கே போய் இருக்காது. பாருங்க, இப்ப நான் இந்த கம்பு குண்டெல்லாம் தூக்கி போட்டாச்சு, இந்த கம்பு துண்டெல்லாம் தூக்கி வீசின உடனே, இந்த கூட்டை கலைச்ச உடனே இப்போ குஞ்சு குருவிகளுக்கு என்ன செய்ய தெரியுமா, அங்க ஒரு முள்ளு குத்துது,
இங்க ஒரு முள்ளு குத்துது, அசஞ்சா முள்ளு குத்துது, நிமிந்தா முள்ளு குத்துது, சரிஞ்சா முள்ளு குத்துது. நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல இந்த கூட்டுக்குள்ளால, இந்த உலகங்கிற கூட்டுக்குள்ளால இருக்கும்போது உங்களுக்கு அங்கங்க ஒவ்வொரு குத்து விழுதில்ல. இந்த குத்து நீங்க நல்லா நினைச்சிடுங்க, என் கூடு கலைக்கப்பட போகுது, நான் உன்னதத்துல உட்கார போறேன். பாருங்க, இந்த கூட்டை கலைச்சி இந்த முட்கள் குத்துன பின்னாடி, முட்களையும் கலைச்சதுமா அந்த தகப்பன் கழுகு, இதுக்கு பின்னாடி எங்க இருக்குமானா பாறைக்கு மேல. இவ பாறைக்கு மேல இருந்தா என்ன அடிக்கும்? கொஞ்சம் உஷ்ணம் அடிக்கதான் செய்யும். கொஞ்சம் நெருக்கங்கள், கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் போராட்டங்கள் வரதான் செய்யும். நீங்க நினைக்கிறீங்க இதான் என் நிலைமை, இதான் என் வாழ்க்கை, இந்த போராட்டத்துல, இந்த சோதனையில, இந்த பிரச்சனைகளை தான் நான் வாழணும் அப்படின்னு. ஆனா தகப்பன் கழுகு அதோட விடாது. தகப்பன் கழுகு என்ன செய்யணும்? அந்த மொட்டை பாறைக்கு மேல இருக்கிற, அந்த மொட்டை அடிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு இருக்கிற ஒன்ன தன்னுடைய சேட்டைக்குள்ள சேர்த்துக் கொள்ளுது. அதான் என்னுடைய தகப்பனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த உலகத்துல இது எப்படிடா வாழ்றது, நான் மொட்டை அடிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னை சேட்டைக்குள்ள சேர்த்துட்டு. இப்ப சேட்டைக்குள்ள சேர்த்துட்டான்ல, சேட்டைக்குள்ள சேர்த்தா இனி என்ன? ராஜ வாழ்க்கை இல்ல. ஏன் இதுக்கு சேட்டைக்குள்ள இருக்கிறாய்? ராஜ வாழ்க்கை இல்ல அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு சேட்டைக்குள்ள இருக்கிறோம்ல. அப்படியே கொண்டு போவாரு, கொண்டு போவாரு, கொண்டு போவாரு. திடீர்னு பார்த்தா விட்டுருவாரு. இப்ப நான் ஆபிரகாமுக்கு பயம் வருது. ஆண்டவரே, நீ எல்லாத்தையும் விட்டு வான்னு சொன்னீங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டு நான் வந்துட்டேன் ஆண்டவரே. இப்ப என் கூட லோத்து கூட என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டான். நான் தனிமையா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பயமா இருக்குது ஆண்டவரே. இதே போல ஆண்டவர் சில நேரத்துல தன்னுடைய சேட்டையை விழிக்கும் போது அந்த உன்னதத்துல இருந்து நம்ம அப்படியே பறந்து அப்படியே கீழே வருவோம்ல. கீழே வர 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 நமக்கு என்ன ஆகும்னா, இவ்வளவு நாளும் நல்லதான் இருந்துச்சு, இப்ப என்னதோ தலையெல்லாம் சுத்துதே. சுத்தம் பக்கத்துல பாருங்க, கொஞ்சம் சுத்ததான் செய்யும். சொல்லுங்களேன், கொஞ்சம் சுத்ததான் செய்யும். சூழ்நிலைகள் கொஞ்சம் சுத்ததான் செய்யும். பிரச்சனை வரும்போது சுத்ததான் செய்யும். சில நேரம் அப்பா கை விட்டது போல இருக்கும், சுத்ததான் செய்யும். ஆனா மறுபடியும் சொல்லுங்க, நீங்க பயந்து சுத்துதே சுத்துதே சுத்துதேன்னு சொல்லி பயந்து அப்படியே கீழே வருவீங்கல்ல, உங்களை கீழே விழவே விட மாட்டார். மறுபடியும் சாட்டையில வைத்து அவர் உயரத்தில் கொண்டு போவார். பக்கத்தில் சொல்லுங்க, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. கர்த்தர் சொல்றாரு, நீ சோர்ந்து போய் எங்க போய் படுத்தாலும் நான் விட மாட்டேன், உன்னை தட்டி தூக்குவேன்னு சொல்றாரு. ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல எலிசா வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது ஒரு சவாலா நிக்கிறான். எப்படி நிக்கிறான்னா, ஆகாப் ராஜா, ஆகாப்புடைய மனைவி, 2 பேரும் கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பு. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல திருப்பிடுங்க, அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல இந்த ஆகாப்புடைய மனைவி எசபேல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 850 தீர்க்கதரிசிகளை வச்சிருக்காங்க. இப்ப எலிசா வந்து சொல்றாரு, இந்த 850 தீர்க்கதரிசிகளுக்கு சவாலா இருக்கிறாரு. நானும் கர்த்தருக்கு பலியிடுறேன், நீங்களும் பலியிடுங்க. நானும் கர்த்தருக்கு ஒரு காளையை வைக்கிறேன், நீங்களும் காளைகளை வைங்க. என்னுடைய தேவன் அதை பட்சிக்கிற தேவனா இருக்கிறாரு. நீங்க உங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்க தேவன் பட்சிக்கிற தேவனாக இருந்தா உங்க தேவன் மெய்யான தேவன் சொல்லி நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லும் போது, ஆகாலின் தீர்க்கதரிசிகள் 400 பேரும், எசபேலின் பந்திகளை சாப்பிடுகிற 450 தீர்க்கதரிசிகள், ஆக மொத்தம் 850 தீர்க்கதரிசிகளும் அவர்களுடைய தெய்வமாகிய பாகாலுக்கு ஒரு காளையை கொண்டு பலிக்கு வைத்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டாங்களாம். அந்த பலி எடுக்கப்படல. எலியா என்ன செய்தார்னா, ஒரு காளையை வைத்து தேவனை நோக்கி சத்தமிடும் போது பலி எடுக்கப்பட்டுச்சு. அது பலியிடப்பட்டுச்சு. அக்கினி இறங்குச்சு, அந்த காளையை பட்சித்தது, அந்த அக்கினி பீடத்தை பட்சித்தது.
பாருங்க, இவ்வளவு சவாலாய் எலியா ஊழியம் செய்கிறான். ஆனால் இந்த எலியா இந்த ஊழியத்தை செய்து முடித்த உடனே மகா வீரனாய் நின்று 850 பாகால் தீர்க்கதரிசிகளையும் இந்த எசபேலுடைய பந்திகளை போஜனம் பண்ணுகிற அந்த தீர்க்கதரிசிகளையும் சேர்த்து 850 தீர்க்கதரிசிகளையும் கொன்னுட்டான் எலியா. கொன்ன உடனே எசபேல் சொல்றா, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 2வது வசனம். எசபேல் என்ன சொல்றான்னா, எலியாவுக்கு ஒரு ஆள் அனுப்பி சொல்றா, நீ பலி வாங்கின ஒவ்வொரு பகாலின் தீர்க்கதரிசிக்காக நாளைக்கு நீ பலி வாங்கின இதே நேரத்துக்குள்ளால உன்னை திருப்பி பலி வாங்கப்படும். உடனே பாருங்க, இவ்வளவு சவாலாய் நின்ன இந்த எலிசாவுக்குள்ளால ஒரு பயம் வந்துருச்சு, தன்னுடைய ஜீவனுக்கு உண்டான பயம். இப்ப பாருங்க, அவன் நேரா போய் என்ன செய்யறான், சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், என்னால வாழ முடியல அப்படின்னு சொல்லி சூறை செடியின் கீழே என்ன செஞ்சானா, நித்திரை செய்தானா. நல்ல கவனிங்க, நீங்க சூறை செடியின் கீழே நித்திரை செய்தாலும் சரி, இல்ல கல்லறைக்குள்ளாலேயே போய் நித்திரை செய்தாலும் சரி, ஆண்டவர் விட மாட்டார். உங்களை தட்டி தூக்காமல் ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. சூறைச்செடியின் கீழே படுத்திருக்கிற ஒன்ன பார்த்து சொல்றாரு, எழும்பு, வெளியே வா, நீ போக வேண்டிய இடம் வெகு தூரம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அதான் சொல்றாரு, சோர்ந்து போய் படுத்துக் கொள்ளாத, எழும்பு, உன்னை கொண்டு உன்னதத்துல நான் உட்கார செய்ய போறேன். படுத்திருக்கவனை தான் விடலன்னா செத்து போனவனையும் விடல. செத்து கல்லறைக்குள்ள இருக்கான், செத்து 4 நாள் ஆயிட்டு. நாத்தை எடுத்துட்டு பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீ செத்தாலும் சரி, நீ நாத்தை எடுத்தாலும் சரி, எல்லாம் முடிஞ்சு போனாலும் சரி, நீ எலும்பு துண்டு ஆனாலும் சரி, அவருடைய நோக்கத்தை நோய் வேட்டாம அவர் உன்னை விட மாட்டாரு, விட மாட்டாரு. உன்னை கொண்டு உன்னதத்துல அந்த உயர்வான ஸ்தானத்துல அந்த மேன்மையான இடத்துல நிலை நிறுத்தாம என் தேவன் உன்னை விடவே மாட்டார். சும்மாலாம் அழைக்கல உங்களை. இந்த உலகத்துல எத்தனை கோடிகள் கொடுத்தாலும், எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாத அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை உங்களுக்காய் சிந்தி அவர் வேறு பிடித்து எங்க வச்சிருக்காரு தெரியுமா, அவருடைய சேட்டைக்குள்ள வச்சிருக்காரு. சில நேரம் அவர் உங்க விடும்போது தலை சுத்தது போல இருக்கும், தலை சுத்தது போல இருக்கும், பயம் வந்தது போல இருக்கும். ஆனா ஒருபோதும் உங்களை விட மாட்டாரு. மறுபடியும் பறந்து வந்து அவருடைய சேட்டைக்குள்ள அவர் சுமக்க ஆரம்பித்து விடுவார். விட மாட்டாரு. பக்கத்துல சொல்லுங்க, விட மாட்டாரு. உன்னை விட மாட்டாரு, உன்னை விட மாட்டாரு. ஏன்னா உன் மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசு, உன் மேல வச்சிருக்கிற நோக்கம் பெருசு. செத்து போனாலும் விட மாட்டேன். நான் சில நேரத்தை சொல்லுவேன், ஏதாவது மிரட்டல்கள் வரும், ஏதாவது பசங்க அந்த பழைய பஞ்சாயத்துல இருந்தவங்க ஏதாவது மிரட்டல்கள் வந்தா நான் கேட்பேன், ஆமா ஆமா இது உங்களுக்காக பயந்து கடுவுக்குள்ள போய் ஓட்டையை போட்டு கடுவுக்குள்ள போய் ஒளிச்சிருக்கவா அப்படி கேட்பேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ கடுவுக்குள்ள இல்ல கல்லறைக்குள்ள இருந்தாலும் ஒண்ணு விட மாட்டேன், விட மாட்டேன். பக்கத்துல சொல்லுங்க, நீ எங்க போனாலும் அவர் உன்னை விட மாட்டாரு. இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது. தட்டி சொல்லுங்க. ஆண்டு சொல்றாரு, தட்டி எழுப்புகிற தேவனவ, தட்டி எழுப்புகிற தேவனவ. சும்மா தட்டி சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, உங்களை அழைத்து கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறது இந்த உலகத்தோடு சுத்தி 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 பார்த்து வாழ்றதுக்காக இல்ல, உயரத்தை பார்க்கறதுக்காக. நான் அண்ணாந்து தான் பார்ப்பேன், நான் உலகத்தை பார்க்க மாட்டேன், நான் என்ன சுத்தி சுத்தி பார்க்க மாட்டேன். ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, சுத்தி பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவன்லாம் சொல்லுவான், நீ தோற்று போனவன், உன்னை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ எல்லாம் உருப்படுவியா, நீ ஏமாத்துக்காரன், நீ கடனாளி,
நீ வியாதியஸ்தன், நீ பிச்சைக்காரன். இந்த உலகம் உங்களை அப்படிதான் சொல்லும். உன்னால முடியாது, உன்னால முடியாது, உன்னால முடியாதுன்னு அந்த உலகம் சொல்லும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை பார்க்காத, நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டபடினால நீ வானத்தை பாருன்னு சொல்றாரு. உங்க பார்வை எப்பொழுதுமே மேல. ஏன்னா நீங்க இருக்க போற இடம் இங்க மேல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என் வாழ்க்கையில சில பிரச்சனை இருக்கு, நான் விழுந்துவேன் போல இருக்கு அப்படின்னு. மறுபடி இந்த மாலை வேலைல ஆவியான உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்றாரு, விழுகிறதை போல சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனா நீ ஒருபோதும் விழுந்து போகிறவன் அல்ல. நீ விழுந்து போகவே மாட்ட. நீ எத்தனை வாட்டி தடுமாறினாலும், நீ எத்தனை வாட்டி தடுமாறினாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடி உன்னை தூக்கி என் தோள் மேல வச்சு நான் சுமந்து அந்த உன்னதமான உயரத்துல கொண்டு போய் அங்க நீ இறக்கையை எடுத்து பறந்து நிற்கத்தக்கதாய் உன்னை நிலைநிறுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, நான் நிலை நிற்கிற இடம் இங்க இல்ல. லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரன் இருக்காரு பாருங்க. அவர் எங்க தெரியுமா போய் படுத்திருந்தாரா? தன்னுடைய தகப்பன் இருந்த ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொண்டு போய் தகப்பனை விட்டு பிழிந்து ஆஸ்தியை எல்லாவற்றையும் செலவழித்த பிற்பாடு பன்றிக்கூடத்துல போய் படுத்திருந்தாரா? பன்றிக்கூடத்துல போய் படுத்ததை விட விடல, கொஞ்சோல அந்த பன்னி நக்கிற தவிடு இருக்குல்ல, அந்த பன்னி நக்குது இல்ல, அந்த தவிடுல கொஞ்சோல கிடைச்சா. ஏன்னா வசனம் 15-16 சொல்லுது, அந்த பன்றிகளுக்கு வைக்கிற தவிட்டுனால தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். படுத்து இருக்கிறது எங்க படுத்து பன்னி கூட்டத்துல படுத்து கிடந்துக்கிட்டு பன்னி திங்கிற தவிட்டுக்கு மேல ஆசையா இருந்தானா. இந்த உலகத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க கண்ணு உங்க வாயை என்ன தெரியுமா செய்யும்? இந்த உலகத்துல உங்களை சுத்தி சில மனம் அடிக்கல, நீங்க நினைக்குது அது மனம்னு, அது உங்களுக்கு மணக்குது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் நாத்தமெல்லாம் என்ன செய்யும்? மணக்கதான் செய்யும். இந்த மனத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே உச்சி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. இவன் பண்ணி திங்கிற தவிட்டுனாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தானா. நம்ம உலகத்துல இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தை சுத்தி பார்க்கிற வரைக்கும் நம்முடைய எண்ணம் எல்லாம் உலகத்து மேலே போயிட்டு இருக்கு. கோழியை வளர்க்கறது எப்படி வளர்ப்பாங்க? கோழிய பிடிச்சிட்டு வந்து, நீங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இந்த கோழி நம்ம வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால நம்ம அக்கா, அனுபவம் வாய்ந்த அக்கா அங்கே இருக்காங்க, அந்த அக்காள்கிட்ட கேட்ட அழகு சொல்லி தருவாங்க. கோழியை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பை சுற்றி விட்டுருவாங்க. அப்படிதானே 3 சுற்றி அடுப்பை சுற்றி விட்டுருவாங்க. விட்டா இந்த கோழி என்ன செய்யாதான் அடுத்த வீட்டுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, அனுபவம் வாய்ந்தவங்க அங்கேயும் இருக்காங்க, அடுத்த வீட்டுக்கு போகாதான். பாருங்க, ஒருவேளை இது போயிடுச்சுன்னு வைங்களேன், பிடிச்சு மறுபடியும் என்ன செய்வாங்க தெரியுமா? கொண்டு அடுப்பை ஒரு 3 சுற்றி விட்டுருவாங்க. 2 பேர் ரோட்ல மல்லு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாய் போற இடத்துக்கு போய் சேர மாட்டாங்க. அவர் போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு தான் நாயை கொண்டு சேர்ப்பாரு. இதே போலதான் பாருங்க, நம்ம சிந்தனை எங்கேயோ போயிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னா பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்க சிந்தை இங்க சுத்தி பார்க்க தான் செய்யும். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா பிடிச்சு இழுத்து மேல பாரு, உன் இடம் மேல, நீ மேல பாரு, உன் இடம் மேல, நீ மேல பாரு, உன் இடம் உன்னதமான இடம், நீ மேல பாரு, உன் இடம் உயர்வான இடம், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு யார் சொல்லணும்னா உங்களுக்கு நீங்க சொல்லணும். பக்கத்து சொல்லுங்க, நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் உன்னதத்துக்குரியவன், நான் உயர்ந்த ஸ்தானத்துக்குரியவன், நான் உயர்ந்த இடத்துக்குரியவன். தெளிவா அந்த மாலை வேலையில உங்களுக்கு ஒண்ணு சொல்லி முடிக்க போறேன் பாருங்க. நீங்க வேணா பாருங்க, சில நேரத்துல சேட்டையை விட்டு அவர் உங்களை விட்டது போல இருக்கலாம். சில ஆபத்தை நோக்கி நீங்க தலையில எங்க விழுந்துருவோமோ, நான் எங்க விழுந்து போயிடுவேனோ சொல்லி நீங்க தலையை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஒரு நாளும் நீங்க விழுந்து போக அவர் விட மாட்டார்.
நீங்க கிட்ட நெருங்கி வர 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 ஒரு நிழல் உங்க மேல நெருங்கி வந்து கொண்டே இருக்குது. மறந்துடாதீங்க, அதை மறந்துடாதீங்க. அதுதான் கிருபை. பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க நான் விழப்போறேன், நான் விழப்போறேன், நான் விழப்போறேன்னு. நீங்க தலையை நோக்கி வர 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 ஒரு நிழல் உங்க மேல அதிகமாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க கீழே வந்து விழுறதுக்குள்ள அந்த நிழலின் சேட்டை உங்களை தன்னுடைய சேட்டைக்குள் சேர்த்துக் கொள்ளும். ஒருபோது நீங்க விழ மாட்டீங்க. அதனால விழுந்துடணும்னு பயப்படாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, பயப்படவே செய்யாதீங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு நாள் நீங்க விழுந்து போக மாட்டீங்க. நீங்க உன்னதமான இடத்துல நிலைநிறுத்தப்படுவீங்க. நீங்க அந்த உயர்ந்த ஸ்தானத்துல நிலைநிறுத்தப்படுவீங்க. அந்த நீங்க உயரமான இடத்துல நிலைநிறுத்தப்படுவீங்க. அதனால உங்களுடைய பார்வை எல்லாம் மேல.